ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன். நம்ம புத்திசாலியோ முட்டாளோ அதெல்லாம் வந்து சந்தர்ப்பம் தான் தீர்மானிக்கணும். இப்போ நான் ஸ்டேடியத்துக்கு வெளியே வந்து உங்கள் அப்பா அம்மாவனே சொல்லிட்டு பேசிட்டு வந்து கெட்ட வார்த்தை, நீ வந்து அப்படி எப்படி பேசலாம், தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில மெசேஜஸ் ஃப்ரம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்புறம் மற்ற ஃபேன்ஸ் கூட எனக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு என்ன நீ வந்து அறிவாளி தான் வச்சுட்ருக்கியா, நீ புளுத்தி நினச்சிட்ருக்கியா, நீயே கெட்ட வார்த்தை பேசிட்டு இன்னொருத்தர கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்ற மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அப்போ தான் ரியலைஸ் பண்ண அப்பா அம்மாவனேன்றதே வந்து ஓகே தான் உங்கள் அப்பா அம்மாவனேன்றது ஒரு கெட்ட வார்த்தை. ஓகே நான் என்ன பண்ணுறேன், சாரி கேட்டுறது, அந்த பர்சனே சாரி கேட்குறேன்னு வச்சுக்கலாம். என்ன தலைவர் சொல்லியிருக்காரு, இஃப் யூ ரீக்ரெட் அது வந்து நீ சாரின்னு ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக வந்து சாரின்னு கேட்டலாம். ஆனால் அந்த ஒரு பர்சன் வந்து சிஎஸ்கே பசங்களை மூத்திர சங்கின்னு சொல்லியிருப்பாரு, ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் ரோசம் வந்துச்சு, நான் கேட்டேன்னு வச்சுங்களேன். அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு வந்துச்சு ரோசம், நான் பேசிட்டேன். எனிவே தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் எனக்கு அவர் மேலாம் கூட கோபம் இல்லை, அந்த பர்சன் மேலே. ஆனால் இங்கே இருக்க சில நரிங்கள்னா இப்போ அந்த சிஎஸ்கேவில் இருக்க சில ஃபேன்ஸு என்ன தற்கொலை வீடியோ போடு நண்பா, நான் ஒப்பம்மாவனேன்னு கேட்டதே நீ வந்து தற்கொலைன்னு என்ன சொல்கிறியே. இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு எத்தனை பேர் அவ்வளோ அப்யூஸ் பண்ணியிருப்போம் உனக்கு தெரியுமா? ஏன் 60,000 ஃபாலோவர்ஸ் இருக்க ஐடியா எத்தனை பேர் ரிப்போர்ட் அடிச்சு தூங்கினாங்க. அது கூட நான் வருத்தப்படல, ஏன்னா அது பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் எத்தனை பேர் என்னை வந்து அப்யூஸ் பண்ணியிருப்பான், ஒரு வார்த்தை இல்லை 2 வார்த்தை இல்லை, எவ்வளவு பேட் வேர்ட்ஸ் தெரியுமா? அத்தனையும் நான் தாங்கிக்கிட்டேன். அன்றைக்கி வந்து நீ கூட நின்னியா, தற்கொலை வீடியோ போடுறேன், அன்றைக்கி நீ வந்து கூட நின்னியா, இன்னும் இருக்க மாட்டேன். சரி அதை விடு. ஃபஸ்ட்டு மேட்ச் கிளம்பி காரில் ஏறுறேங்க, நான் காரில் ஏறி நான் ஃபோட்டோ தாங்க எடுத்து போடுறேன் ஸ்டோரியில். டே பையா, இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு வர்ற கமெண்ட்டு. இதெல்லாம் யார்கிட்ட போய் நான் சொல்ல முடியும்? ஆனால் நீ என்ன சொல்கிற, இந்த ஆள் உங்கள் அப்பா அம்மாவனே சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேசிட்டாட்டு. டே உங்கள் அப்பா அம்மாவனே சொல்கிறதுக்கு நான் ஒரு கெட்ட வார்த்தைனா இங்கே எத்தனை பேர் என் காலில் விழுந்து தெரியுமா? அப்படி தந்துச்சு சம்பவம். ரொம்ப உச்ச கட்டத்துக்கு போனானுங்க. 4 பேரில் பிடிச்சேன், அதில் ஒருத்த மாட்டிக்கிட்டான். ஒரிஜினலில் வந்து உள்ளே வைக்க வேண்டியது எல்லாம் சமாதானம் பேசி அவங்க அப்பா அம்மாவுக்காக அவன் எஜுகேஷனுக்காக நான் விட்டேன் தெரியுமா? அவன் இல்லை தான் கண்டிப்பாக அவனை வந்து நான் ஏதாவது ஒரு சேனலை கொண்டு வந்திருப்பேன். பாவப்பட்டு விட்டான். ஆனால் இன்றைக்கி அதுவும் தெரியாமல் இன்னமும் 4 பேர் திட்டிட்டு தான் இருக்கான். அதுக்கு யார் எனக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்? ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்குது. ஒரு வருஷமாக ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறான், அவன் ஆபாசமாக பேச மாட்டான், அப்யூஸ் பண்ண மாட்டான். எந்த பிளேயரு நான் எப்போனா லாலிபாப் சொல்லி பார்த்துருக்கேன், பொம்பளை கப்புன்னு சொல்லி பார்த்துருக்கேன், ஈசாலான்னு சொல்லி பார்த்துருக்கேன். ஏன்னா அவனுக்கு திறமை இருக்குது, கப் அடிக்கிறான். மற்றபடி என் டீமை நான் உயர்த்தி பேசுவேன் தவிர இன்னொரு டீம் வந்து அந்த இதுவெல்லாம் பேச மாட்டேன். புரியுது இல்லையா? அன்றைக்கி பேசுகிற காரணம் ஒரு ஆண்ட பரம்பரை பேண்ட என்ன வேணாலும் இருக்கட்டும் சார், அதை கூட எடுத்துகிட்டு போட்டோம். அதில் மூத்திர சந்து என்ன இதுக்கெல்லாம் கோபம் வரக்கூடாதுன்றீங்க. சரி ஓகே, அது முடிஞ்சு போன கதை, நான் அதெல்லாம் பேச விரும்பல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, காயினுக்கு 2 சைடு இருக்குது. இனிமேல் எனக்கு அட்வைஸ் பண்ணுறவன் காயினோட 2 சைடு பார்த்துட்டு அட்வைஸ் பண்ணு. நீ வியூஸ் வாங்கிறதுக்காக இன்றைக்கி சூப்பர் ஃபேன் சரவணனாவே தப்பாக பேசிச்சிருக்கீங்க, செஞ்சுட்டு போட்டோம். நீங்கள் வியூஸ் வாங்கிறதுக்காக தயவுசெய்து என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க. அதுக்கு நாள் கிடையாது. என் மனசு வெள்ளை மனசு, அது என் கூட பழைய எல்லாருமே தெரியும்.